எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் சட்டத்தை மீறிவிட்டார்கள். கொறடாவினுடைய உத்தரவையும் மீறிவிட்டார்கள். இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறார் சபாநாயகர்கிட்ட, இவங்க என்னுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க. இடைத்தேர்தல் சந்திக்கிற பொழுது இரட்டை இலை இனி கிடைக்காது. அப்போ வேற என்ன கிடைக்கும்? விசில் கிடைக்கும். இவர்கள் எதிர்காலத்தில் விசிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருடம் ஆகும். அதிமுக திமுகன்றது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தாவேகா திமுக அப்படின்ற கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, திமுக கண்டிப்பாக நகராது. திமுக தான் பிரதான எதிரி. யாருக்கு? தாவேகா. தீய சக்தி யாரு? திமுக 25% வாங்கியிருக்கு. யாரோட சேர்த்து? முஸ்லீமோட சேர்த்து. அப்போ அதை கழித்தால் திமுக 10% தான் இருக்கு. அப்போது சீக்கிரம் அழியப்பட போகிறது திமுக தான். திமுகவை ஒழிக்கணும். திமுக தீய சக்தி. அந்த கோபம்தான் அதிமுகவை அவன் கணக்கிலே எடுக்கலை. நீ லால்குடியில் நான் ரிசைன் பண்ணுறேன், நான் கொடுத்த 500 கோடி திருப்பி கொடு. இப்போ எடப்பாடிட்டு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் முன்னெடுக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க சார்? இல்லை, இப்போ அதிமுகவுக்கு இப்போ நெருக்கடி சிவி சண்முகம், வேலுமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர் இவர்கள் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதாக விஜய் அரசு அமைந்ததிலிருந்த பேரம் நடந்து கொண்டிருக்கு. இந்த பேரத்தின் மூலம் அதிமுக சின்னாபின்னம் ஆகிவிட்டது, சிதிலடைந்து விட்டது. அதிமுக எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு இப்படி ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறார்கள். வாக்களிக்க போகிற பொழுது, பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு விஜய் வாக்களிக்க போகிற பொழுது கொறடா உத்தரவை மீறி, பொதுச் செயலாளர் எடப்பாடி உத்தரவை மீறி 2 பேரும் சட்டபூர்வமாக அதிமுகவினுடைய சட்ட பைலா இவர்கள், அதாவது இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் வெற்றி பெறுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என்பதை தேர்தல் ஆணையம் அவருக்கு வழங்கியிருக்கு. அப்போ இவர் தான் இரட்டை இலை சின்னம் சண்முகத்துக்கு, வேலுமணிக்கு, இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்குவதற்கு அந்த ஃபார்ம் 17 கொடுத்தா தான் நீங்கள் இரட்டை இலை வேட்பாளர். அது இல்லைன்னா நீங்கள் சுயேட்சை வேட்பாளர். அப்போ இவருக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நடக்கணும். அப்போ இந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து கட்சிக்கு கொறடா என்று ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். இது யார் சொல்கிறா? தேர்தல் ஆணையமே சொல்லுது. சட்ட விதிகளின்படி உங்களுக்கு ஒரு கொறடா, அதாவது சீஃப் விப், சாட்டை, உங்களை கட்டுப்படுத்துகிற ஒருவர் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டப்படி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா, அவருக்கு கட்டுப்படணும். அவரும் சொல்கிறாரு நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு, விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போடுங்கிறாரு. இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆதரித்து ஓட்டு போடுறாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் சட்டத்தை மீறிவிட்டார்கள். கொறடாவினுடைய உத்தரவையும் மீறிவிட்டார்கள். இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறார் சபாநாயகர்கிட்ட, இவங்க என்னுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க, இவர்களை தகுதி நீக்க செய்யுங்க. எம்எல்ஏ பதவி இருப்பதற்கு இவர்கள் தகுதி இல்லை. சபாநாயகர் லெட்டர் கொடுத்துட்டார். சபாநாயகர் என்ன நினைக்கிறாரு? சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது, சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் உள்ளது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் விசாரிக்கிறேன். இப்படி எத்தனை மாதம் கடத்தலாம்? 6 மாதம் கடத்தலாம். 6 மாதம் விசாரிக்கிறேன். நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன், வரட்டும் போட்டும். இப்படி 6 மாதம் இருக்கலாம். இதற்கு நடுவில் எடப்பாடி நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது. ஏன் சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாதுன்னா, அந்த சட்டசபை ஏறக்குறைய ஒரு 5 கோடி பேர் வாக்களித்து அது 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த ஒரு அவை. இது 234 பேர் அல்ல, இவர்களுக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 கோடி பேர் இருக்காங்க. அப்போ 5 கோடி பேர் ஜனநாயகத்தில் பெரிய சக்தி.
ஆமாம். இந்த 5 கோடி பேருடைய 5 கோடி பேரும் சேர்ந்து 234 எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 234 எம்எல்ஏவை சேர்ந்து பெரும்பான்மையாக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சபாநாயகரை நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துகிற 5 கோடி பேரை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். சபாநாயகர் ஜெயசித்தி பிரபாகர் என்ன சொல்கிறாரு, இவர்களை நான் விசாரிக்க வேண்டியிருக்கு. 6 மாத காலத்திலிருந்து 1 வருடம் வரை விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. அப்போது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் சட்டசபை செயலாளர், அவர் அரசு அதிகாரி, அவருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. சட்டசபையை கட்டுப்படுத்துகிற அதிகாரி அசம்பிளி செக்ரட்டரி, அதாவது தலைமைச் செயலக சட்டசபையினுடைய செயலாளர். இவருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுக்கும், இதை கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்கள். யாருக்கிட்ட? சபாநாயகர் நேரடியாக கொடுக்க முடியாது. சட்டசபை செயலாளர் சட்டசபையை நடத்துபவர். யாருடைய கட்டளைப்படி? சபாநாயகர் கட்டளைப்படி. அப்போ நோட்டீஸ் யாருக்கு போகும்? அசம்பிளி செக்ரட்டரிக்கு போகும். அசம்பிளி செக்ரட்டரி எடுத்துட்டு, ஐயா இப்படி ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு விசாரிக்க சொல்லி ஒரு ஆணை வந்திருக்கியா, விசாரிக்க, அதையும் வாங்கி வச்சுக்குவார். நான் விசாரிக்கிறேன். இப்படி 1 வருட காலம் தாழ்த்திய பல வரலாறுகள் உண்டு. 1 வருடம் கழித்து நீங்கள் எல்லாம் இப்போ தகுதி நீக்கம் செய்கிறேன் நீங்கள், அதனால் நீங்கள் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்க போகிறோம். இடைத்தேர்தல் சந்திக்கிற பொழுது இரட்டை இலை இனி கிடைக்காது. அப்போ வேற என்ன கிடைக்கும்? விசில் கிடைக்கும். இவர்கள் எதிர்காலத்தில் விசிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருடம் ஆகும். இதுதான் அதிமுகவுக்குள்ள இருக்க இப்போ குழப்பம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதிமுகக்குள்ள இவ்வளோ உட்கட்சி பூசல் இருக்குது. தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 3வது இடத்து வரைக்கும் வந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு அதிமுக மீதான ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு இல்லை சார்? இல்லைம்மா, அதாவது திமுக அதிமுக 2 கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. யாராவது புதுசாக யாராவது ஒரு சக்தி வருமா, இப்படி தான் நீண்ட நாள் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு 2 வருஷத்தில் ஒருத்தர் கிடைச்சார். அவருக்கு மக்கள் நீ திமுக காசை வாங்கிட்டு அதிமுக காசை வாங்கிட்டு யாருக்கு போட்டிருக்கான்? விசிலுக்கு போட்டிருக்கான். இந்த நம்பிக்கையை திமுகவும் ஏற்படுத்தல, அதிமுகவும் ஏற்படுத்தல. உதாரணத்திற்கு இப்போ நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். ஏறக்குறைய அப்பாவி மக்களை ஒரு பாதுகாப்பு வளையம் முள்ளிவாய்க்கால், அங்கே போனீங்கன்னா குண்டே விழுகாதியா, ஏரிகணைகளே விழுகாது, ஏவுகணைகளே விழுகாது. யார் சொல்கிறான்? உலகத்தில் இருக்கிற அத்தனை முற்போக்கு சக்திகளையும் சொல்கிறான். இது வந்து பாதுகாக்கப்பட்ட வளையம். நான் அந்த இடத்துக்கே போயிருந்தேன். எப்போன்னா மார்ச் 24ஆம் தேதி அங்கே இருந்தேன். முள்ளிவாய்க்கால் மக்கள் எல்லாம். அப்போது அங்கே 1.5 லட்சம் மக்கள். என்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் மோட்டார் சைக்கிளில். அவரும் அந்த பதுங்குடிகள் இருந்தவர். அவரும் அந்த பதுங்குடிகள் இருந்தவர். அப்போது கொடுமை, இதை விட கொடுமை உலகத்தில் நடக்க. குழந்தை பால் இல்லாமல் செத்து போயிருக்கு, தண்ணி இல்லாமல் மூதாட்டி செத்து போயிருக்கு. இறந்து போன தாயின் மார்பில் இருந்து அந்த குழந்தை பால் இல்லாமல் அதுவும் இறந்து போயிருக்கு. இப்படி 1 2 இல்லை, 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்து போனதை இந்த ராஜபக்சே கட்சி, கருணாநிதி கட்சி, பண்டாரநாயக கட்சி, ஜெயலலிதா கட்சி 2 பேருமே எந்த ஆதரவையும் கொடுக்கல. யுத்தம் நடந்தால் மக்கள் சாபத்தானே செய்வான். இந்த துக்ளக் ஷோ ஒரு பாப்பா இருந்தான், அவன் சொன்னுவதை அப்படியே ஜெயலலிதா சொல்லிச்சு. சரி, தமிழக கருணாநிதி எங்கே போனால்? டெல்லியில் திருடி பல லட்சம் கோடி இருக்குது சந்ததிகளுக்கு, அதை பூரா டெல்லிக்காரன் எடுத்துருவான். அதனால் இந்த மக்களை காட்டி கொடுக்க துணிந்தான் தமிழ்நாட்டு ராஜபக்சே கருணாநிதி. இப்படித்தான். அப்போது திராவிட இயக்கத்தை அழிக்காம என்ன பண்ணுவான் மக்கள்? நீங்கள் திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்புன்னு அழிச்சே விட்டான். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வெறும் தாவைக்கா மட்டும்தான் கோல் வச்ச போகுதா சார்? அதற்கான மாற்று சக்தியாக திமுக இருக்க போதா? திமுகன்றது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தாவேக்கா திமுக அப்படின்ற கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, திமுக கண்டிப்பாக நகராது. திமுக தான் பிரதான எதிரி. யாருக்கு? தாவேக்காக்கு. தீய சக்தி யாரு? திமுக தான். எப்போதுமே தீய சக்தி ராஜபக்சே கட்சி தான். அது இந்த ராஜபக்சே கட்சி எந்த காலத்திலும் தலையெடுக்காது. 10,000 கோடி ரூபாய்க்கு வாங்கினது அந்த 68 சீட். 5 பேர் காங்கிரஸ்காரன் போயிட்டான். காங்கிரஸுக்காரன் போயிட்டான், விசிக போயிடுச்சு, 2 கம்யூனிஸ்ட்டு. ஆக மொத்தம்
10 பேர் போயிட்டான். 73ல் 63 தான் இருக்குது. இது மக்களுடைய பெருங்கோபம். அதிமுக மேலே கோபம் இல்லை. அதிமுகவுக்கு ஒரு 25% ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு. திமுக 25% வாங்கியிருக்கு. யாரோட சேர்த்து? முஸ்லீமோடு சேர்த்து. அப்போ அதை கழித்தால் திமுக 10% தான் இருக்குது. அப்போது சீக்கிரம் அழியப்பட போகிறது திமுக தான். அதிமுகவுக்கு எந்த பார்ப்பனர்களும் ஓட்டு போடலை. அப்படி இருந்தா கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துண்டு துண்டாங்க உடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. விஜய் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதற்கு செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை உடைச்சிட்டாங்க அப்படின்றாங்கல்ல. இல்லைம்மா, செங்கோட்டையனுக்கு பின்னாடி செங்கோட்டையன் தான் போனார். செங்கோட்டை மனைவி மகன் கூட போகல. ஆமாம். இப்போது அதிமுக செங்கோட்டையன் பகுதியிலேயே 25% வாக்கு வாங்கியிருக்கு. அதே போல் தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு சுனாமி புயல் அடித்த பிறகும் அதிமுக அந்த எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி ரெட்டையில் 25 இழக்கவே இல்லை. திமுக தான் 25 வாங்கியிருக்கு. 25 யாரோட வாக்கு? முஸ்லீம்கள் வாக்கு, கிறித்தவர்கள் வாக்கு, தலித்து வாக்கு எல்லாம் போயிட்டான் வச்சுங்க. மிச்சம் இருந்தது. அப்போது எங்கே வாக்கு சேதாரமாக இருக்குது? திமுக தான். அதனால் திமுக இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, வரவே முடியாது. அதிமுக பாஜக வெளியேறினாலும் 25% வாக்குகளை வைத்திருக்கிற அதிமுக எதிர்க்கட்சி அரசியலை செய்தால் அதிமுகவுக்கு தான் எதிர்காலம் உள்ளது. அதிமுகவுக்கு எதிர்காலம் நீங்க ஒருத்தர் தான் அந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேலுமணி பின்னாடி எந்த தொண்டரும் போலமா. வேலுமணி, தங்கமணி, வீரமணி இவர்களுக்கு பின்னாடி எந்த தொண்டரும் போல. இவர்களுக்கு ஹெல்த் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவர்களுக்கு பின்னால் தொண்டம் போயிருந்தா சிவி சண்முகமுடைய அலுவலகம் எப்படி தொண்டனால் கைப்பற்றப்பட்டிருக்கும் சொல்லுங்க. அப்படி இருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வராரு. அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டிருக்கு. இதைத்தானே முன்வைக்கிறாங்க அவங்க. ரைட்டு. கருணாநிதி எப்போ தோத்தார் தெரியுமா? எம்ஜிஆர் முதலமைச்சரான 77ல் தோல்வி அடைந்தார். 87ல் எம்ஜிஆர் மரணமடைகிறார். 89 13 ஆண்டு காலம் கருணாநிதிக்கு என்ன நடந்தது? தொடர் தோல்வி. ஒரு கார் ஓட்டுற கூட டிரைவர் இல்லை. நடந்ததே இல்லையா? 13 ஆண்டு காலம் தோல்வியிலிருந்து திமுக மீண்டும் இல்லையா? இத்தனை திமுக ராஜபக்சே கட்சி. ராஜபக்சே இலங்கையில் இருக்காரு, இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி ராஜபக்சே அவரோடு இருக்கார். சொந்த இனத்தையே காட்டி, ராஜபக்சே சொந்த இனத்தை காட்டி கொடுக்கலையே. அந்த இனத்துக்காகத்தானே அத்தனை தமிழர்களை கொலை செய்கிறான். ஆனால் கருணாநிதி ராஜபக்சேவை விட கொடூரமான ஆள். சொந்த இனத்தையே காட்டி கொடுத்தவன் தான் கருணாநிதி. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். திமுகவை ஒழிக்கணும். திமுக தீய சக்தி. அந்த கோபம் தான் அதிமுக கணக்கிலே எடுக்கல. ஆக்சுவலாக வந்து அதிமுக தான் முதல்ல அந்த பாயிண்ட்டை வந்து கையில் எடுத்தாங்க. தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து கையில் எடுத்தது. அவங்க செய்யல. திமுகவோட எதிர்ப்பை வந்து ரொம்ப வீரியமா வந்துட்டு தாவேகா பண்ண அளவுக்கு அதிமுக பண்ணல, விட்டுட்டாங்க இல்லையா? என்ன காரணம்னா இவர்களும் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சதும் அதிமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம். ஆமாம். என்ன காரணம்னா இப்போ இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் பாஜகவை உள்ள கொண்டு வரணும். ஏன்? திருடியதை காப்பாற்றுவதற்கு பாஜக உள்ள வேணும். இவங்க தான் சொல்லியிருக்காங்களே நாங்கள் எந்த கூட்டணியுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க தானே. இல்லை அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு விரும்பியதே வேலுமணி தான். வேலுமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், ஹெல்த் விஜயபாஸ்கர் இவர்கள் தான் பாஜக வேணும்னு எடப்பாடியை காட்டி கொடுக்க துணிந்தார்கள். எங்க? பாஜகவுக்கு. அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த அலிபாபா 40 திருடர்களை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி என்ன பண்ணாரு? பாஜக கூட்டணி வைக்க முடியாது. பாஜக உடைச்சிட்டு வெளியே வந்தார் இல்லையா எடப்பாடி? எடப்பாடி வெளியே வந்து இப்போ பாஜக கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு எஸ்டிபிஐ முபாருக்கு திண்டுக்கல் சீட் கொடுத்தாரா இல்லையா? நடந்தா இல்லையா? அப்போ இதை யார் பின்னாடி இன்னும் இருக்கணும்? இந்த வேலுமணி, தங்கமணி, இந்த அலிபாபாவை 40 திருடர்கள் இன்னும் இருக்கணும். அவன் போல என்ன நினைச்சான்? திருடுறதை பூரா ஒயிட் ஆக்கணும்னா பாஜக வேணும். இவனுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றுமே தெரியாது. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவர் தெரிஞ்ச ஒரே ஆளாரு காந்தி தான். காந்தி
ஏன் அது நோட்டில் யார் இருக்கா? ஓ அப்படி சொல்ல வரீங்க. சரி, நோட்டில் யாருமா இருக்கா? காந்தி தான். காந்தி தான். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் காந்தி தான். அப்போ இந்த கொள்ளைக்காரர்கள், மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பவர்கள் 900 கோடி நீதிமன்றம் அபராதம் போட்டிருக்கு. எதில்? இந்த குவாரியில் பணம் கட்டுக்குன்னு சொல்லி 900 கோடி. அப்போ எத்தனை கோடி இந்த அலிபாபாவை 42 திருடி வச்சிருப்பாங்க சொல்லுங்க. மக்கள் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? அப்போ எப்படி அதிமுக ஜெயிக்கும்? அதிமுக இப்போ தான் இந்த வேலுமணி, தங்கமணி இந்த ஆட்கள் வெளியேறிய பிறகு இப்போ தொண்டை இந்த இது போன்ற பதவி பேய்கள், சுயநல பேய்கள் அதிமுக விட்டு வெளியேறிய பிறகு இப்போ தான் எடப்பாடிக்கு புத்தியே வருது. எடப்பாடிக்கு புத்தியே வருது. முக்கியமானவங்களாம் போயிட்டாங்கன்னா தொண்டன் தான் முக்கியமானவன். இவர்களா முக்கியமானவன்? கொள்ளையடிப்பவர்களா முக்கியமானவன்? தொண்டை அப்பாவி தொண்டை அவன் இருக்கான், அவன்லாம் போகல. எடப்பாடி பண்ண இன்னொரு மாபெரும் தவறு என்னன்னா லீமா ரோஸை உள்ள விட்டது. இப்போ அந்த அம்மா லீகில் 500 கோடி ரூபா கொடுத்துருக்கு, பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி. அந்த அம்மா கேட்குதுன்னே அதிமுக ஜெயிக்கிற மந்திரி ஆவன்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை. சரி, விஜயோடு சேர்ந்து மந்திரியாவின்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. திமுகவோடு சேர்ந்து மந்திரி, அதுவும் நடக்கலை. எனக்கு உங்கள் சாவகாசமே வேண்டாம். நீ லால்குடியில் நான் ரிசைன் பண்ணுறேன், நான் கொடுத்து 500 கோடியை திருப்பி கொடு. இப்போ எடப்பாடின்னு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. 500 கோடி திருப்பி கொடு. அந்த எம்எல்ஏக்கு 500 கோடியா? யாருன்னே தெரியாது, வீட்டில் படுத்துக்கிறதா அவனால எம்எல்ஏ சட்டசபைக்கு வந்துட்டான். ஆனா கட்சியை உடைப்பதற்கு முக்கியமான காரணம் லீமா ரோஸ்னு சொல்றாங்களே. ஆமா, இந்த கும்பலுக்கு பின்னாடி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் பின்னாடி இருக்கிறது யாரு? லீமா ரோஸ். சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் எடப்பாடி சீட்டு கொடுத்து, குமரகுரு சீட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவர் எங்க இருக்காரு? 25 கோடி கொடுக்கறோனையும் இதை விட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும், நெக்ஸ்ட் டிடிவியை சேர்க்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் சேர்த்தாங்க அப்படின்னா கட்சி ஓரளவு வலுப்பெறும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அவர்களெல்லாம் அந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போய் பல வருஷம் ஆகி போச்சு. அதனால அவங்க அதில் ஏமா அதிமுக எதிராக தான் சசிகலா வேட்பாளர் நிறுத்துது. ஆமாம், அதிமுக தோற்று போகிற காரணம் சசிகலா வேட்பாளர் தான். அதை போய் அதிமுக சேர்த்து முடியுமா? அந்த அம்மா சேர வேண்டிய இடம் பாஜக, அங்கே தான் சேரணும். டிடிவியெல்லாம் கட்சி வெளியே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். இனி அதிமுக அவருக்கும் தொடர்பே இல்லை. இதெல்லாம் சும்மா கொளுத்தி போடுற கோஷமே தவிர இவர்களை வைத்து அரசியலை செய்ய முடியாது. இப்பொழுது அதிமுக இப்போ தான் உண்மையான தொண்டங்கட்சியாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர தேர்தலையாவது அதிமுக இன்னும் ஒரு வீரியமாக செயல்படும். நீங்கள் தாவேகாவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி திமுக எதிர்க்கவே எதிர்க்காது 5 வருஷம். ஏன்? திமுகவை உன்னை நான் எதிர்க்க மாட்டேன், நீ என்னை எதிர்க்காதே. நீ திருடியதை நான் கேட்க மாட்டேன், நான் திருடியதை நீ கண்டுகொள்ளக்கூடாது. இதுதான் ஸ்டாலின் வீட்டு ஒப்பந்தம். தனியாக பேசணும், துறைமுருகர் இருக்கக்கூடாது, ஏவா வேலு இருக்கக்கூடாது, டிஆர் பாலு இருக்கக்கூடாது. என்ன, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வழக்கே போட மாட்டேன். 5 லட்சம் கோடியை நீங்கள் அடிச்சிருக்கீங்க கொள்ளை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் இது 5 லட்சம் கோடி அடிக்கணும். இதுதான் 2 பேருக்குமான. அப்போது நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறுகிற பொழுது எதிர்க்காமல் பின்வழியாக தப்பி ஓட்டம் திமுக ஓடிச்சா இல்லையா? என்ன காரணம்? எதிர்க்க உன்னை தீய சக்தின்னு சொல்லி தான் அதிகாரத்துக்கு வந்திருக்காரு விஜய். நீ எதிர்க்கணுமா இல்லையா? எதிர்க்காம என்ன பண்ணுறாங்க? பின்வழியாக தப்பி ஓட்டம். அப்போது எங்கள் ஸ்டாலின் வீட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டது. நீ திருடியதை நான் பிடிக்க மாட்டேன், நான் திருடி நீ பிடிக்காது. நீங்கள் டி நகரில் பாரதிராஜா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கு ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. 782 நம்பர். உங்களுக்கு எப்படி நம்பர் தெரியும்னு கேட்குறீங்களா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவதுமா நம்ம சென்னை பூரா மோட்டார் சைக்கிள் தான் அலையலாம். இது ஒரு பொது அறிவு சார். அப்போ அது சிற்றரசு கடை, பக்கத்தில் ஜெயின் கோயில் இருக்கு, பக்கத்தில் பாரதிதாஸ் ஆஸ்பத்திரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கே ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கடை எடுக்கல? ஏன் கடை எடுக்கல? எடுத்துருக்கணுமா இல்லையா? திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு கிடையாது. இல்லீங்களா? திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த கடை நடக்குது. பக்கத்தில் ஜெயின் கோயில் இருக்கு, இருக்கா இல்லையா? அங்க கண்டிப்பா இருக்கு. பாரதிராஜா ஆஸ்பத்திரி இருக்கு, பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த கடை ஏன் எடுக்கல? அப்போ தாவேக திமுகக்குள்ள என்ன இருக்கு? ஒப்பந்தம் இருக்கு. நீங்க திருவொற்றியூர்ல
சாராயம் விற்குதுன்னு தாவேகா தொண்டர்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறான். ஆமாம், வீடியோ எடுத்து அனுப்புனா உடனே அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். நீங்கள் யாரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஜேசி முதலமைச்சரை ஏமாத்துறாரு. நீங்கள் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் தான் கள்ளச்சாராயத்துக்கு பொறுப்பு. எது யார்? சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் தான். யாரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? கிரைம் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஜேசிக்கே வேண்டியவர் யார்? அந்த எல்லண்டோ இன்ஸ்பெக்டர். யாரை ஏமாத்துறாங்க? முதலமைச்சரை ஏமாற்றுகிறார்கள். அந்த ஜேசியை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் அல்ல, டிஸ்மிஸே பண்ணணும். முதலமைச்சரை ஏமாத்தலாமா? தப்பு. நீங்கள் கிரைம் இன்ஸ்பெக்டர் என்ன வேலை? திருடனை பிடிப்பது, களவாணியை பிடிப்பது, கொள்ளக்காரனை பிடிப்பது. லாண்ட் ஆர்டர் தான் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் தான். சாராயம் வைத்தா குடிச்சு சண்டை பிடிப்பா, கள்ள சாராயம். ஆனால் சஸ்பெண்ட் செஞ்சது யாரை? கிரைம் இன்ஸ்பெக்டர். அப்போ ஜேசி யாரை ஏமாத்துறாரு? தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் நடக்குது. அப்போ தாவேகாவை பொறுத்தவரை நீங்கள் திமுக செய்த ஊழலை, திமுக அடித்த கொள்ளையை 250 கேஸ் போட்டு வச்சிருக்காரு அறப்போர் இயக்க ஜெயராம். அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலையே. இன்னும் ஒரு 6 மாச காலத்துக்கு நாங்க தாவேகா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போமே 6 மாசத்துக்கு அப்புறம் திமுக எவ்வளவு வீரியமா செயல்படுறாங்க அப்படின்னு. 5 வருஷமா ஆனாலும் வீரியமா செயல்படுறாங்க. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.